கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களை அழைக்கப்படும். விசாரணை ஆரம்பிக்க இருக்கிறது, வாருங்கள் என்று அந்த சொர்க்கவாதிகளை அழைக்கப்படும். அழைத்து அவர்களுடைய வலது கரத்திலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படும். அடியார்களே, நீங்கள் சம்பாதித்த உலகத்துடைய அமல்களுடைய ஏடு இது, உங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதியப்பட்ட ஏடு இது. இது உங்களுடைய வலது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால் முடிவு செய்து கொள்ளலாம், அவர் யார்? சொர்க்கம் செல்ல போவர், அல்லாஹ்வுடைய அருளை பெற போவர். வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டவுடன் அந்த சொர்க்கவாதி மக்களுக்கெல்லாம் அறிவிப்பார், என் புத்தகத்தை எல்லாரும் படித்து பாருங்கள், என் தந்தையே படித்து பார், என் தாயை படித்து பார், உலக மக்களே படித்து பாருங்கள், நான் செய்த நன்மையின் புத்தகம் என் ரப்பு எனக்கு வலது கரத்திலே கொடுத்து விட்டானே என்று மறுமையில் சத்தமிட்டுக் கொண்டிருப்பான். அந்த அடியான் அல்லாஹ்வை அஞ்சி இந்த பூமியில் வாழ்ந்த காரணத்தால், இந்த மறுமையை பயந்த காரணத்தால் அல்லாஹ் என்னுடைய புத்தகத்தை வலது கரத்திலே கொடுத்து விட்டானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த விசாரணையை ஆரம்பிப்பான். அவருடைய தோள்கள் பேசும், நன்மையை சொல்லும். யா அல்லாஹ், இவன் சுஜூது செய்தான். யா அல்லாஹ், இவனை திக்ர் செய்தான். யா அல்லாஹ், நன்மையின் பக்கம் சென்றான். சதா நேரமும் உன் நினைவிலே வாழ்ந்தான். யா அல்லாஹ், உன்னையே பயந்து கொண்டிருந்தான். யா அல்லாஹ், மறுமை அஞ்சிக் கொண்டே வாழ்ந்தான். சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையிலேயே பூமியில் வாழ்ந்தான். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த பொழுதும் ஸலாத்துல் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு சென்றான். யா அல்லாஹ், காலம் வந்தவுடன், அளவு வந்தவுடன் ஜகாத்தை முழுவதுமாக நிறைவேற்றினான். பசியால் பட்டினியால் உனக்காக ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தான். கஷ்டம் சிரமத்தை பாராமல் ஹஜ்ஜுடைய கடமை வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜிற்கு சென்றான். உனக்காக மனைவியை நேசித்தான், உனக்காக குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ்ந்தான். அவன் நன்மையின் பக்கங்களை அவனுடைய தோள்களும் அவனுடைய கரங்களும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கும். முடிவாகிவிட்டது. இரண்டாவது தரமும் அவனுக்கு சொர்க்கம்தான். அவனுடைய நன்மையின் தராசு நிறுத்தப்படும், நன்மையின் தராசின் கடம் உயர்ந்துவிடும். அவர் வெற்றியாளராக மாறிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய பாவங்கள் இருக்கும், நன்மை செய்திருப்பார். அவர் உலகத்திலே நன்மை செய்தாலும் பாவங்கள் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் வாழ முடியாது. அந்த நன்மை செய்த அந்த சொர்க்கவாதியுடைய அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஏன்? இந்த பாவங்களோடு அவர் எங்கே செல்ல முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடுவான். அத்தஅரிஃபு தம்பகதா, அல்லாஹ் கேட்பான் நேரடியாக. ஒரு தர்ஜுமா, ஒரு முத்தர்ஜிமா, மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். என் அடியானே, இந்த பாவம், இதை நீ நினைவு கூர்ந்திருக்கிறாயா? ஆம் யா அல்லாஹ், ஞாபகம் இருக்கிறது. இந்த பாவம் உனக்கு தெரியுமா? ஆம் யா அல்லாஹ், நினைவிருக்கிறது. இந்த பாவம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுக்கிக் கொண்டே போவான். அந்த சொர்க்கத்துடைய ஏடுகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அடியான் அழிந்து கொள்ளுவான். அவ்வளவுதான், நான் செய்த பாவங்களை அல்லாஹ் எண்ணி விட்டானே, நான் அழிந்து விட்டேன் என்று. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சதரதுஹா அலைக ஃபித் துன்யா வ அனா அக்ஃபிருஹா லகல் யௌம். சொர்க்கவாதியே, உன்னை நான் எப்படி கேவலப்படுத்துவேன், உன்னை நான் எப்படி இழிவுபடுத்துவேன்? எப்படி நீ உலகத்திலே செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேனோ, யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் உன்னை நல்லவனாகவே இந்த பூமியில் வாழ வைத்தேனோ, அது போன்று இந்த உலகத்திலும் மறைக்கிறேன். உலகத்திலே மறைத்தது போல் இப்போதும் மறைக்கிறேன். சதரதுஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே அந்த பாவங்களை மறைத்தேன். வ இன்னி அக்ஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளிலே அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன். யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள் மூமினுடைய கண்ணியத்தை, யோசித்து பாருங்கள் சொர்க்கவாதியுடைய கண்ணியத்தை. அல்லாஹ், அப்படியா, என் பாவங்களை மன்னித்து விட்டாயா? கிதாபியா, அந்த பாவங்களின் பக்கங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும். கிதாபியா, என் புத்தகத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் அவனுடைய கருணையால் என் பாவங்களை இந்த புத்தகத்தில் இருந்து அகற்றி விட்டான் என்று மறுமையிலே அறிவிப்பான். நபிமார்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான், நல்லவர்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான். ஏன்? அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கத்திலே அவனை அழைத்து செல்லுவதற்காக மலக்குகள் வருவார்கள், நபிமார்கள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா. சொர்க்கத்திற்கு முன்னால் அணி அணியாக அல்லாஹ்வை எஞ்சியவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அதற்கு முன்னால் சிராத் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. அந்த சிராத் என்ற பாலத்தை இந்த சொர்க்கவாதி கடக்க வேண்டும். அந்த நரகத்தின் மேலே போடப்பட்ட அந்த பாலத்திலே சிலர் கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சொர்க்கவாதி எந்த பயமும் இல்லாமல் இருப்பான். அந்த பாலத்திலே வருவான். ஒரு காற்றின் வேகத்தை விட, ஒரு பறவை பறந்து செல்வதை விட, ஒரு வேகமான குதிரை செல்வதை விட வேகமாக நரகத்தை கடந்து விடுவான். அந்த அடியான் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சித்தீக்கீன்களோடு, சுஹதாக்களோடு. அவ்வளவுதான். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் முடிவாகிவிட்டது. சொர்க்கத்திற்கு முன்னால் அந்த சொர்க்கவாதி நிறுத்தப்படுவார். 8 வாசல்கள் அந்த சொர்க்கத்திற்கு இருக்கும். அந்த 8 வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கும். மலக்குகள் எல்லாம் ஒவ்வொரு வாசலின் வாயிலும் நின்று கொண்டிருப்பார்கள்.